வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அவசரமாக இடம் மாற்றப்பட்ட இஷாரா செவ்வந்தி தொடர்பை பேண ஆர்வமாகும் பெண் கைதிகள். ஷிரான் பாசிக்கின் பயங்கரவாத அமைப்புகளுடனான தொடர்பு அம்பலப்படுத்தும் காவல்துறை. யாழ் யுவதியின் செயலால் மனமுடைந்த பிரான்ஸ் மாப்பிள்ளை. போலீஸ் விசாரணையில் வெளியான தகவல்கள். நடுவீதியில் திடீரென பேருந்தை மறித்து சாரதியை வாளால் தாக்க முயற்சித்த பெண் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. தீவிரமடையும் வறட்சி, நாட்டு மக்களுக்கு அவசர அறிவித்தல். இலங்கையில் மீண்டும் மரண தண்டனை, அரசுக்கு அதிகரிக்கும் அழுத்தங்கள். சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அரசாங்கத்திடம் வலியுறுத்தும் ரணில். இலங்கையிலிருந்து சென்றவர் விமான நிலையத்தில் திடீரென விழுந்து மரணம். நாட்டை நாசப்படுத்திய ரணில் மைத்ரி பல தகவல்களை வெளியிட்ட முக்கிய பிரபலம். கொழும்பில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர், சர்வாதிகாரத்தை நோக்கி நகரும் அரசாங்கம். செம்மணி மனித புதைகுழி, மேலும் 8 எலும்புக்கூடுகள் அடையாளம். வறட்சியின் தாக்கம் தீவிரமடைகின்றது, குளங்கள் வற்றும் அபாயம். கருவறை கருவில் கொல்லப்பட்ட குழந்தைகள், அப்பட்டமான அரச பயங்கரவாதம், கடும் குற்றச்சாட்டு வைக்கும் எம்பி. கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியின் சூட்கேஸ் சிறைச்சாலை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பெண்களை சிறைக்கு அழைத்துச் செல்லும் போது அவர்களுக்கு கைவிலங்கு இடப்படுவதில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை அவர் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது சட்டவிரோதமான எதுவும் நடக்கவில்லை என்பதால் எந்த விசாரணையும் தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். அவர் தற்போது அங்குனுகொல பெலச சிறையில் ஏனைய சந்தேக நபர்களுடன் தங்கியிருப்பதாகவும் அவருக்கு எந்தவிதமான சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அங்குனு கொலபெல்லச சிறையில் உள்ள பல கைதிகள் இஷாரா செவ்வந்தியை பற்றி அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் சிறைச்சாலை அதிகாரிகள் இஷாரா செவ்வந்தியை மிகவும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அதனால் அவருடன் அதிக தொடர்பை பேண முடியாது என்றும் சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திவிலிப்பட்டிய நகரில் பேருந்து சாரதி ஒருவரை வாளால் தாக்க முயன்ற சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேக நபர்களான பெண் ஒருவர் உட்பட 3 ஆகஸ்ட் 18 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மினுவாங்கொட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திவிலிப்பட்டிய நகரில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்றிற்கு பின்னால் வந்த கார் ஒன்று திடீரென பேருந்து மறித்து நிறுத்தப்பட்டு அதிலிருந்து இறங்கிய பெண் ஒருவரும் 2 ஆண்களும் வாள்களுடன் பேருந்து சாரதியை தாக்க முயன்றுள்ளனர். குறித்த சம்பவத்தை பேருந்தில் இருந்த பயணி ஒருவர் முழுமையாக தனது கைபேசியில் காணொலியாக பதிவு செய்ததுடன் குறித்த காணொலி சமூக வலைதளங்களிலும் பரவலாக பகிரப்பட்டது. இந்த காணொலி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்து திவிலிப்பட்டிய காவல்துறையினர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து ஆகஸ்ட் 18 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மவுண்ட் லெபனியா ஹிலுதாகொட வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் சற்று முன்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் இரவு சுமார் 9:50 மணியளவில் ஹிலுதாகொட வீதியில் உள்ள வீடொன்றுக்குள் இந்த துப்பாக்கிச் சூட்டு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் குறித்த நபர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உடனடியாக கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ராகம பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையிலிருந்து சென்றவர் சென்னை விமான நிலையத்தில் திடீரென விழுந்து உயிரிழந்துள்ளார். இலங்கை சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு திரும்பிய 55 வயதான நபரே இவ்வாறு திடீரென வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். சென்னை பிராட்வே பகுதியைச் சேர்ந்த சையத் சிராஜுதீன் என்பவர் சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு சென்றுவிட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் சென்னைக்கு திரும்பியுள்ளார். விமானத்திலிருந்து இறங்கியவர் குடிவரவு மற்றும் சுங்கத்துறை சோதனைகளை முடித்துவிட்டு பிராட்வே செல்வதற்காக விமான நிலைய வளாகத்தில் உள்ள மெட்ரோ தொடருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்குள்ள டிக்கெட் கவுண்டர்
கவுண்டர் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதனை அவதானித்த சக பயணிகளும் மெட்ரோ நிலைய ஊழியர்களும் உடனடியாக விமான நிலைய மருத்துவ குழுவினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து விரைந்து வந்த மருத்துவ குழுவினர் முதலுதவி வழங்கிய போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து விமான நிலைய போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கைதுகள் மற்றும் சோதனைகளின் போது காவல்துறையினருக்கு உடல் கேமராக்களை கட்டாயமாக்குதல் அவசியம் என சிரேஷ்ட சட்டத்தரணி தர்சன குரூப் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது குறித்து பரிசீலிப்பதற்கு முன்னர் நாட்டின் குற்றவியல் நீதித்துறையை வலுப்படுத்த வேண்டும் என சிரேஷ்ட சட்டத்தரணி வலியுறுத்தியுள்ளார். குறித்த விடயங்களை அவர் தனது சமூக வலைதள பக்க பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் மேலும் தெரிவிக்கையில், பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. தவறான சிறை தண்டனையை எதிர்காலத்தில் திருத்த முடியும் என்றும், ஆனால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு அதனை மீண்டும் மாற்றியமைக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னைய வழக்கு ஒன்றில் மேல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட வறிய ஒருவர் பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி இடம்பெற்ற மறு விசாரணையில் மரபணு அறிவியல் சான்றுகள் மூலம் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட தனது அனுபவத்தை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். எனவே மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவது குறித்து சிந்திப்பதற்கு முன்னர் பின்வரும் சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் எனவும் அவர் முன்மொழிந்துள்ளார். கைதுகள் மற்றும் சோதனைகளின் போது காவல்துறையினருக்கு உடல் கேமராக்களை கட்டாயமாக்குதல், வழக்கு விசாரணைகளில் கண்ணுற்ற சாட்சிகளை மட்டும் நம்பியிருக்காமல் மரபணு, கைரேகை மற்றும் சடப்பொருட்களின் அறிவியல் சான்றுகளுக்கு முன்னுரிமை அளித்தல், வசதியற்ற குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களுக்கு தகுதியான இலவச சட்ட உதவிகளை அரசாங்கம் உறுதி செய்தல், போதைப்பொருள் வழக்குகள் மற்றும் சாட்சியங்களை ஜோடித்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீன விசாரணைகளை மேற்கொள்ளுதல், விசாரணை குறைபாடுகள், சோடிக்கப்பட்ட சாட்சியங்கள் அல்லது நீதித்துறை தவறுகள் காரணமாக ஒரு அப்பாவி தண்டிக்கப்படுவதை தடுக்கும் அளவுக்கு குற்றவியல் நீதித்துறை நம்பகத்தன்மையானதாக உள்ளதா என்பதை ஆராய்வதே தற்போதைய பிரதான தேவையாகும் என்றும், ஒரு மனிதனின் உயிர் பறிக்கப்பட்ட பிறகு அதை மீண்டும் மீட்டெடுக்க முடியாது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் கட்சியை மறுசீரமைக்கும் வேலை திட்டங்கள் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி நடத்திய அவசர செயற்குழு கூட்டங்களின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், நாட்டில் தற்போது சுமார் 11 லட்சம் வழக்குகள் தேங்கி போயுள்ளதாகவும், இவற்றில் பெரும்பாலானவை நீதவான் நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களிலேயே நிலுவையில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேல் நீதிமன்றங்கள் அல்லது மாவட்ட நீதிமன்றங்களிலேயே அதிகப்படியான வழக்குகள் தேங்கியுள்ளன. நாட்டில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக முடிப்பதாக இருந்தால் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் வழக்குகளையாவது விசாரணை செய்து முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும், இவ்வாறான பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று அவசியமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பேசிய அவர், நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு அரசாங்கம் முடிவெடுத்திருந்தால் அதற்காக மக்கள் தீர்ப்பை பெற வேண்டியது கட்டாயமாகும் என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகளுடனும் தங்களால் கலந்துரையாடப்பட்டு வருவதாக தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே, மேலும் தமக்கு தனிப்பட்ட நபர்கள் மீது எந்த பிரச்சினைகளும் இல்லை என்றும், தங்களது போராட்டம் கொள்கை ரீதியானது மட்டுமென்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டு மக்களின் உரிமைகளை மக்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட அவர், மக்களின் அந்த ஜனநாயக உரிமைகளை யாராவது திருட முற்பட்டால் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க முடியாது எனவும் உறுதியாக தெரிவித்துள்ளார்.
மைத்ரி ரணில் ஆட்சியில் இந்த நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்கள் அவர்களின் குடும்ப சண்டையால் இழக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளருமான ASP லியனகே தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். நான் கட்டாருக்கான இலங்கை தூதுவராக இருந்தபோது கட்டார் மன்னரிடம் ஒரு முன்மொழிவை சமர்ப்பித்தது எனக்கு நினைவில் இருக்கிறது. மன்னரே, நமது நாட்டிற்கு வந்து நமது எண்ணெய் வளங்களை ஆய்வு செய்யுங்கள் என கோரியிருந்தேன். அன்றைய ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன, பிரதமராக ரணில் விக்ரமசிங்கவும் இருந்தனர். இவர்கள் இருவருக்குள்ளும் மோதல்கள் நிலவியது. ஒருவர் எடுக்கும் தீர்மானத்தை மற்றையவர் எதிர்த்துக் கொண்டிருந்தனர். மேலும் கட்டார் அரசு இலங்கையில் கட்டார் சிற்று என்ற மிகப்பெரிய திட்டத்தை தொடங்க முயற்சி செய்தது. ஆனால் ரணில் மைத்ரி மோதலால் அதுவும் கை நழுவி போனது. அது மாத்திரமல்லாமல் அன்றைய மத்திய மாகாணத்தின் பெண் ஆளுநரை நான் கட்டார் மன்னரிடம் அழைத்துச் சென்றிருந்தேன். நுவரெலியாவில் ஒரு அழகிய கேபிள் கார் திட்டத்தை செயற்படுத்துமாறு அவர் யோசனை தெரிவித்தார். ஆனால் இவர்கள் இருவரின் சண்டையினால் அதுவும் நடைபெறாமல் போனது. இதனால் நாடு மென்மேலும் பாதாளத்தை நோக்கி நகர்ந்தது. எனவே தற்போதைய ஜனாதிபதி உறுதியான தனித்து தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நபர் என நான் நினைக்கிறேன். இன்று எதிர்க்கட்சி ஒன்றில்லை. நமக்கு சுதந்திரம் கிடைத்து சுமார் 75 ஆண்டுகள் ஆகின்றன. பல ஜனாதிபதிகள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார். ஆனால் நாளுக்கு நாள் நாட்டை நெருக்கடிக்கே தள்ளினார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போன்ற ஒரு தலைவர் 30 ஆண்டுகளுக்கு முன்பே இலங்கையில் தோன்றியிருந்தால் இன்று நாமும் சிங்கப்பூரை போன்ற ஒரு நாடாக மாறியிருக்கலாம். அதனால் நான் நினைக்கிறேன் இவர் மிகவும் நன்றாக அரசு நிர்வாகத்தை செய்கிறார். இன்று ஊழல் மோசடி கிடையாது. மாயாஜாலக்காரரை போல திடீரென இந்நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. நிச்சயமாக இந்த அரசு தான் இந்த நாட்டை இன்னும் 10 ஆண்டுகள் வரை ஆட்சி செய்யும். நீதிபதிகளின் வயது எல்லை நீடிப்பை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக இங்கிலாந்தில் 75 வயது வரை நீதிபதிகளுக்கு பணியாற்ற முடியும். அமெரிக்காவில் வயதாகும் வரை செய்ய முடியும் என்றால் ஏன் நம் நாட்டில் அப்படி செய்வதில் என்ன தவறு உள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பிரதேசங்களில் நிலவும் கடுமையான வறண்ட வானிலை காரணமாக பிரதான மற்றும் சிறிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைவடைந்து வருகிறது. இதனால் மக்கள் மற்றும் விலங்கு இனங்கள் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளதுடன் பெருமளவிலான பயிர் சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான 74 நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர் கொள்ளளவு தற்போது 37% குறைவடைந்துள்ளது. குறிப்பாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் சிறிய குளங்களுக்கு இதனால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளது தற்போது கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது காவல்துறை செய்தி தொடர்பாளர் உதவி காவல் கண்காணிப்பாளர் FU ஊட்லர் இதனை கூறியுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பு காவல் கண்காணிப்பாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ஷிரான் பாசிக்கை 72 மணி நேரம் காவலில் வைக்க அனுமதி பெறப்பட்டுள்ளது. ஷிரான் பாசிக் நேற்றிரவு அபுதாபியிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார். 48 வயதான இவர் தெஹிவழியைச் சேர்ந்தவர் என கூறப்படுகின்றது. இந்த நாட்டிற்கு போதைப்பொருள் விநியோகிக்கும் 5 மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவராக கருதப்படும் ஷிரான் பாசிக் மே 26 அன்று துபாயில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இன்டர்போல் அவருக்கு சிவப்பு பிடியாணை அனுப்பியிருந்த பின்னணியில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஷிரான் பாசிக்கிற்கு சொந்தமானது என்று கூறப்படும் தெஹிவளையில் உள்ள ஒரு ஹோட்டலை 2024 ஜனவரி 1 அன்று இடிப்பதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் 53வது நாளான நேற்றைய தினம் 8 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 10 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் செம்மணியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட 107 நாள் அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 562 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 557 எலும்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. யாழ் வலிகாமம் பகுதியில் திருமணமாகி 1 மாதம் கூட நிறைவடையாத நிலையில் பட்டதாரி யுவதியொருவர் வீட்டிலிருந்து வெளியேறி வேறு ஒருவருடன் சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. 26 வயதான குறித்த யுவதி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றபோது அதே பீடத்தில் கல்வி கற்ற இளைஞர் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகளை தொடர்ந்து அந்த காதல் முடிவுக்கு வந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதனையடுத்து பிரான்சில் தொழில் புரிந்து வந்த 35 வயது இளைஞருடன் கடந்த மாத தொடக்கத்தில் குறித்த பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருமணத்திற்கு பின்னர் கணவன் யாழ்ப்பாணத்தில் மனைவியுடன் தங்கியிருந்ததாகவும் தனது தாயாரின் மருத்துவ சிகிச்சைக்காக கொழும்பு சென்று வந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பெற்றோருடன் தங்கியிருந்த புது மணப்பெண் யாழ் நகருக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் மீண்டும் வீடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்ததால் உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் குறித்த பெண் தனது பழைய காதலனுடன் இருப்பதாக தெரிய வந்ததாக கூறப்படுகின்றது. போலீசார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது தான் காதலனுடன் சேர்ந்து வாழ்வதாகவும் தனது விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே திருமணத்திற்காக வழங்கப்பட்ட நகைகள், பணம் மற்றும் ஏனைய சொத்துக்கள் தொடர்பாகவும் இரு தரப்பினருக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருமண செலவுகள் மற்றும் நகைகள் தொடர்பாக கணவன் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கையின் பல பிரதேசங்களில் நிலவும் கடுமையான வறண்ட வானிலை காரணமாக பிரதான மற்றும் சிறிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் மக்கள் மற்றும் விலங்கினங்கள் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளதுடன் பெருமளவிலான பயிர் சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான 74 நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர் கொள்ளளவு தற்போது 37% குறைவடைந்துள்ளது. குறிப்பாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் சிறிய குளங்களுக்கு இதனால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கையின் குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் பல பிரதான கட்டமைப்புகளின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்றன. அதற்கமைவாக பெரிய குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் மகாவலி மற்றும் நீர்ப்பாசன திணைக்களங்களினாலும் சிறிய குளங்கள் விவசாய அபிவிருத்தி திணைக்களங்களினாலும் நிர்வகிக்கப்படுகின்றன. தற்போது நிலவும் கடுமையான வறட்சியான வானிலையின் தாக்கம் சிறிய குளங்களையே பெரிதும் பாதித்துள்ளது. மாவட்டங்கள் வாரியாக பார்த்தால் அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளன. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் அம்பாறை மாவட்டத்தின் 9 பிரதான நீர்த்தேக்கங்களின் தற்போதைய நீர்மட்டம் 23% குறைந்துள்ளதாக அத்திணைக்களத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. அதேபோல் மட்டக்களப்பு மாவட்டத்தின் 4 நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர்மட்டம் 26%, திருகோணமலை மாவட்டத்தின் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 28% காணப்படுகின்றது. பொலன்னறுவை மாவட்டத்தில் உள்ள 4 நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 42% குறைவடைந்துள்ளதுடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள 10 நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் சராசரியாக 43% காணப்படுகின்றது. நீர்மட்டம் இவ்வாறு குறைந்துள்ளமையினால் மக்களும் விலங்கு கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். வறண்ட வானிலையின் தாக்கத்தால் பல பிரதேசங்களில் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதுடன் ஏனைய பயிர்களும் அழிவடைந்துள்ளன. ஹிங்கராங்கொட பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஹித்துல் உத்துவக்குளம் வற்றியதால் சுமார் 50 விவசாய குடும்பங்கள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளனர். தண்ணீர் இல்லாததால் 50 ஏக்கருக்கும் அதிகமான பயிர்கள் ஏற்கனவே சேதமடைந்துள்ளன. தற்போது நிலவும் கடுமையான வறட்சி
காரணமாக அம்பாறை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் வேகமாக குறைவடைந்துள்ளதால் மீனவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நிலவும் கடுமையான வறட்சி காரணமாக விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை பெற முடியாமல் திருப்பனை கரம்பிக்கம பகுதியில் உள்ள பயிர்களை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மராக்குளம், மகவெவ, அலுத பேந்திவெவ, ஒபடேகம வெவ, திக்வெவ உள்ளிட்ட பல சிறிய குளங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் விவசாயிகள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் கறவை மாடுகளுக்கு உணவும் தண்ணீரும் வழங்குவதும் பிரச்சனையாக மாறியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே லக்கல கழுகங்கை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் குறைந்ததைத் தொடர்ந்து கழுகங்கை நிர்மாணத்தின் போது மூழ்கிய பல்லேகம நகரத்தின் சில இடங்கள் தற்போது மீண்டும் வெளியே தெரிய தொடங்கியுள்ளன. கந்தளாய் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதால் எதிர்வரும் சிறுபோக செய்கை அபாயகரமான நிலையினை எட்டியுள்ளது. தண்ணீர் இன்றி அப்பகுதியில் விலங்குகள் இறந்து கிடப்பதனையும் காண முடிகின்றது. இதனிடையே வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேசங்களில் நாளை நண்பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய மட்டத்தில், அதாவது 39 முதல் 45 செல்சியஸ் பாகைக்கு இடைப்பட்ட அளவில் இருக்கும் என வானிலை அவதானிப்பு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் அதிக வெப்பமான வானிலையினால் உடலில் இருந்து அதிகளவு நீர் வெளியேறி நீரிழப்பு ஏற்படும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதால் முடிந்தவரை அதிகமாக தண்ணீர் அருந்துமாறு சிறுவர் நோய் விசேட வைத்தியர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாட்டின் விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோர்கள் எதிர்கொள்ளும் துன்பங்கள் குறித்து தற்போதைய அரசாங்கத்திற்கு எவ்வித அக்கறையும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். குருநாகல் பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் அஜித் பிரியலாலின் 50வது ஆண்டு சமூக சேவை பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டைப் போலவே 2024ஆம் ஆண்டிலும் போலியான வாக்குறுதிகளையும் பிம்பங்களையும் நம்பி மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் மேடைகளில் மின்சார கட்டண குறைப்பு, மலிவு விலையில் எரிபொருள் மற்றும் 12 லட்சத்திற்கு விஸ்ட்ரக கார் போன்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வழங்கிய அரசாங்கம் இன்று இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான சுங்க இறக்குமதி வரியின் மீது 50% மேலதிக வரியை டிசம்பர் வரை நீடித்து நுகர்வோர் உரிமைகளை சுக்குநூறாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல விவசாயிகளுக்கு நெல்லுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலை தருவதாக கூறிவிட்டு உற்பத்தி செலவை கூட ஈடு செய்ய முடியாத வகையில் 120 ரூபாவை நிர்ணயித்து விவசாயிகளுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் நாட்டின் அபிவிருத்தியோ அல்லது நிவாரணமோ அல்ல என குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர், நாட்டில் தனிக்கட்சி ஆட்சியை நிறுவும் சர்வாதிகார போக்கிலேயே அரசாங்கம் இயங்கி வருவதாக கூறியுள்ளார். கிராமிய சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பதவிகளை பெலவத்த கட்சி அலுவலகமே தீர்மானிப்பதாகவும் ஏனைய கட்சியினருக்கு அங்கு வாய்ப்பு அளிக்கப்படாமல் ஜேவிபி தனது அரசியல் ஆதிக்கத்தை முற்றிலுமாக உறுதிப்படுத்த முனைவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நீதித்துறை சுதந்திரத்தை அளிக்கும் வகையிலும் ஜனநாயகத்தின் தடைகள் மற்றும் சமன்பாடுகள் முறைமையை சீர்குலைக்கும் வகையிலும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பான முன்மாதிரி தீர்ப்புகளின் அடிப்படையில் இதற்கு 3/2 பெரும்பான்மை மட்டும் போதாது என்றும் கட்டாயம் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நிகழ்நிலை காப்பு சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் ஆகியவற்றின் மூலம் சுதந்திர ஊடகங்களையும் சிவில் சமூகத்தையும் கட்டுப்படுத்தி நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையினை அரசாங்கம் பாழாக்கி வருகின்றது. நாட்டின் 30 முதல் 40% மக்கள் வறுமை கோட்டிற்குள் தள்ளப்பட்டுள்ள நிலையிலும் சர்வதேச நாணய நிதியம் கோருவதை விடவும் அதிகமான வரிகளை விதித்து மக்கள் மீது பெரும் வரிச்சுமையினை அரசாங்கம்
அரசாங்கம் சுமத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அஸ்வெஸ்ம நிவாரண உதவிகள் போட்டியிட்டு வெட்டப்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் இருந்து கலைஞர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்களுக்கு 60 வயதிற்குட்பட்டிருக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கும் அரசாங்கம் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மட்டும் உயர்த்த முற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேடைகளில் மக்களின் துயரம் குறித்து பேசியவர்கள் இன்று யதார்த்தத்தை மறந்து மேக கூட்டங்களுக்கு மத்தியில் வாழ்வதாகவும் மக்களின் கண்ணீர் குறித்து அரசாங்கத்திற்கு எந்த கவலையும் இல்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். கருவறை கருவிலிருந்து குழந்தை, சிறுவர், குமரர், தாய், தந்தையர், வயோதிபர், அங்கவீனரிட இந்த பாகுபாடுமின்றி அனைவரும் செம்மணியில் அரச பயங்கரவாத கருவியான இராணுவத்தின் மூலம் அளிக்கப்பட்டுள்ளனர் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். சாட்சியங்கள் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பதற்காக குடும்பமாக தமிழர்கள் அழிக்கப்பட்டுள்ளனர் என்று ஞானமுத்து ஸ்ரீநேசன் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் தமிழர்கள் இலங்கையில் 1956 ஆண்டு முதல் கட்டமைக்கப்பட்ட பேரினவாதத்தால் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வந்துள்ளனர். இதனை தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், புலம்பெயர்ந்த உறவுகள், தமிழ் புத்திஜீவிகள் ஆகியோர் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உரக்கச் சொல்லி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கான சாட்சியங்களாக செம்மணி புதைகுழியில் இருந்து கண்கூடான சாட்சியங்களாக எலும்புக்கூடுகள் அகல வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை 539 எலும்புக்கூடுகள் தமிழின அழிப்பை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருவறை கருவிலிருந்து குழந்தை, சிறுவர், குமரர், தாய், தந்தையர், வயோதிபர், அங்கவீனரென எந்த பாகுபாடுகளுமின்றி அனைவரும் செம்மணியில் அரச பயங்கரவாத கருவியான இராணுவத்தின் மூலம் அழிக்கப்பட்டுள்ளனர். அதனை எலும்புக்கூடுகள் பேசாமல் பேசுகின்றன. பால்மணம் மாறாத பச்சிளம் குழந்தைகள் கூட தமிழினத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இன அழிப்பில் இருந்து தப்பிக்கொள்ள முடியவில்லை. இலங்கையில் 1956 ஆண்டு தமிழின அழிப்பு இக்னியா கலையில் பேரினவாத குண்டர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அதில் 157 அப்பாவி தமிழர்கள் பேரினவாத குண்டர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். அதற்கான நீதி வழங்கப்படாததால் அடுத்து 1958 ஆண்டு 300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தென்னிலங்கையில் படுகொலை செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து 1961, 1964, 1974, 1977 மற்றும் 1981, 1983 ஆகிய ஆண்டுகளில் தமிழின அழிப்புகள் சர்வசாதாரண நிகழ்வுகளாக இடம்பெற்றன. அவற்றை பேரினவாத அரசு கண்டுகொள்ளவில்லை. 1983 ஆண்டு ஜூலை மாதத்தை தமிழின படுகொலைக்கான கருப்பு ஜூலை என தமிழ் மக்கள் பிரகடனம் படுத்தியுள்ளனர். அதில் 3000 முதல் 5000 வரையான அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டனர். 1983 ஆண்டு முதல் தமிழின அழிப்பு என்பது தொடர்ச்சியான நிகழ்வாகி 2009 மே 18 வரை தீவிரமாக நடைபெற்றது. அதன் பின்னரும் கலாசார, வரலாற்று மற்றும் உணர்வு ரீதியான அழிப்புகள் தொடர்கின்றன. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடிய தமிழ் மக்களுக்கு முதற்கட்ட பதிலாக செம்மணி, சித்துப்பாத்தி புதைகுழி கண்களை திறக்க வைத்துள்ளது. இதேபோல் பல புதைகுழிகளில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளும் எலும்பு கூடுகளாக எமது இதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார்கள். சத்ருகொண்டான், வந்தாறுமூலை பல்கலைக்கழகம், மகிழடி தீவு, கொக்கட்டிச்சோலை, மயிலத்ததை, வீரமுனை, உடும்பன்குளம், மண்டை தீவு, கொக்குத்தொடுவாய், திருகோணமலை போன்ற இடங்களில் பல புதைகுழிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. சட்டம் சமமாக செயற்படுமாயின் இப்புதைகுழிகளை அறிவியல் பூர்வமாக இலகுவாக கண்டறிய முடியும். தொல்லியல் அகழ்வுகள் மூலம் கலாசார திரிபுகளை ஏற்படுத்தும் செயற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் மனித புதைகுழிகளை கண்டறியும் விடயத்தில் காட்டப்படும் ஆர்வம் மிக மிக குறைவாகவே உள்ளது. இதனை அரசு முறையாக முன்னெடுத்து சட்ட சமத்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும். இதனை செய்தால் இன அழிப்பு, அரச பயங்கரவாதம் என்பவற்றுக்கான கோரமான முகங்கள் வெளியில் வெளித்தெரியும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது தமது அரசு
அரசு சகல மக்களுக்கும் சமமானது என்பதை வெளிக்காட்டுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகும். செம்மணி போன்ற பல மனித புதைகுழிகளை அகழ்வு செய்து முந்தைய அரசாங்கங்களின் முகத்திரையை கிழிக்க முன்வர வேண்டும். அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையினை பெற முடியும். மேலும் கடந்த கால அரசாங்கங்களின் கோரமான முகங்களை வெளிக்காட்டவும் முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.